பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கடந்த 5 மாதங்கள் முழுவதும் ஆண்டவர் நம்மை பாதுகாத்தார். நமக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் ஆண்டவர் அற்புதமாக சந்தித்தார். இந்த 6வது மாதம் முதல் நாள் காலையிலே வாக்குத்தத்த ஆராதனைக்கு வந்திருக்கிறதான ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். இந்த காணொலியை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் தேவையான ஆசீர்வாதத்தை கர்த்தர் தரப்போகிறார். மகா இரக்கமும் பரிசுத்தமான நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதால் நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, கடந்த 5 மாதங்கள் வரைக்கும் நீர் எங்களை பாதுகாத்தீர். உண்ண ஆகாரம் கொடுத்தீர், உடுக்க வஸ்திரம் கொடுத்தீர், இருக்க இடம் கொடுத்தீர், ஜீவனை சுவாசத்தையும் கொடுத்தீர். நன்மையும் கிருபையும் எங்களை ஆண்டவரே தொடர்ந்து வரும்படியாக நீ செய்த கிருபைக்காய் நன்றி. இந்த கர்த்தாவே 6வது மாதம் முதல் தேதி இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசுங்க. நாங்கள் ஆராதிக்கிற ஆராதனையில நீர் பிரியப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் நேரே பிரசன்னராக எங்களை நடத்தபடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எல்லா தடைகளையும் எடுத்து போடுங்க. இந்த இடத்துல வந்திருக்கிற கேட்கிற ஒவ்வொரு ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலே உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் இந்த கடந்த 5 மாதங்கள் நம்மை பாதுகாத்தார், நம்மை பராமரித்தார், நம்மோடு கூட இருந்தார். ஒருவேளை பல நன்மையான விஷயங்கள் நம்மை பொறுத்தளவில் தடைப்பட்டது போல தோணலாம். ஆனால் இப்பொழுது நம்ம ஆண்டவரை பாடி நம்ம ஆராதிக்க போறோம். என் ஆண்டவர் இந்த வாழ்க்கையில செய்த எந்த நன்மையும், ஆண்டவர் செய்ய இந்த வாழ்க்கையில் நினைத்திருக்கிற எந்த ஒரு காரியமும் தடைபடாது. அது ஆண்டவர் நிச்சயமா இந்த வாழ்க்கையில செய்து முடிப்பார் என்று சொல்லி இந்த 1ஆம் நாளில ஒரு விசுவாச அறிக்கை செய்து நம்ம பாட போறோம். ஆண்டவர் என் வாழ்க்கையில செய்ய நினைத்த எந்த ஒரு காரியத்தை எந்த ஒரு மனிதனும், எந்த ஒரு சூழ்நிலையும், எந்த ஒரு கொள்ளை நோயும் தடை செய்ய முடியாது. ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பவன் யாரு? என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். நான் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே, நான் தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றாரே. நான் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே, நான் தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றாரே. கர்த்தர் என் கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகேன், நான் உன்னை என்று கைவிடேன் என்றாரே. கர்த்தர் என் கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகேன், நான் உன்னை என்று கைவிடேன் என்றாரே. என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். நான் முடியாது என்ற போது முடியும் என்றாரே, நான் மனம் தளர்ந்த போது திறக்கொள் என்றாரே. நான் முடியாது என்ற போது முடியும் என்றாரே, நான் மனம் தளர்ந்த போது திறக்கொள் என்றாரே. கர்த்தர் என் அருகில் நின்று நான் உனக்காயாவும் செய்வேன், உன் தேவை பார்த்துக் கொள்வேன் என்றாரே. கர்த்தர் என் அருகில் நின்று நான் உனக்காயாவும் செய்வேன், உன் தேவை பார்த்துக் கொள்வேன் என்றாரே. என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும்,
அதை பார்க்கும். என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். எல்லாரும் விசுவாச அறிக்கை என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும்படி ஆண்டவர் செய்ய போகிறார். எல்லாரும் சேர்ந்து என் ஆண்டவரா நான் உயர போறேன். என்னை உயர்வு என் தேவன் என்னை உயர்த்த போகிறார். அவர் என்னை உயர்த்தும் பொழுது யாரும் அதை தடை செய்ய முடியாது. ஆண்டவர் என்னை எல்லைகளை பெருக செய்ய போகிறார். இந்த ஜூன் மாதம் நான் நினைப்பதற்கு மேலாய், நான் நம்புகிறதுக்கு மேலாய், நான் எதிர்பார்க்கிறதுக்கு மேலாய் நடக்கும் என்கிற விசுவாசத்தோடு தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். நான் முடியாது என்ற போது, நான் முடியாது என்ற போது முடியும் என்றாலே, நான் மனம் தளர்ந்த போது திடங்கொள் என்றாரே. நான் முடியாது என்ற போது முடியும் என்றாரே, நான் மனம் தளர்ந்த போது திடங்கொள் என்றாரே. கர்த்தர் இந்த கருத்தில் நான் உனக்காயாவும் செய்வேன், உன் தேவை பார்த்துக் கொள்வேன் என்றாரே. கர்த்தர் இந்த அருகில் நான் உனக்காயாவும் செய்வேன், உன் தேவை பார்த்துக் கொள்வேன் என்றாரே. என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். அப்படி இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடி ஒரு விசுவாச அறிக்கை செய்து, ஆண்டவர் எனக்காக யாரும் செய்வார். இந்த ஜூன் மாதத்துல ஆண்டவர் எனக்காக புதிய காரியங்களை செய்ய போகிறார். நான் எதிர்பார்த்ததுக்கும் மேலாய், நான் வேண்டிக் கொள்வதற்கும் மேலாய், நான் நினைப்பதற்கும் அதிகமாய் அவர் கிரியை செய்ய போகிறார். எல்லாரும் ஆண்டவருடைய மகிமையை நினைத்து, அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன், அவர் சர்வ வல்லமை உள்ளவர், அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர். இரு ஜனங்களை மூடினாலும் கர்த்தர் நமக்கு வெளிச்சமாய் இருப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு வெளிச்சமாய் இருப்பவரே, உண்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரே நாங்கள் உயர்த்துகிறோம். நீர் பெரியவர், நீர் பெரியவர், நீர் பெரியவர். அல்லேலூயா. நீர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில நீங்க வாசம் பண்ணுகிறவர். உண்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உண்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா, உண்மை நாங்கள் உயர்த்துகிறோம். நீர் உன்னதர், நீர் பரிசுத்தர், நீர் மகத்துவர் என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து அல்லேலூயா. ஒளி வாசம் செய்திடும் எங்கள் தேவனே, மனிதருள் யாரும் கண்டிரா மகிமை உடையவா எங்கள் தேவனே. நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர். உம்மை ஆராதிப்பேன். நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர். உம்மை ஆராதிப்பேன். ஏங்கொலாம் நீரே, உமக்கு ஆரம்பம் இல்லையே. ஏங்கொலாம் நீரே, உமக்கு முடி
உம்மை கண்டவர் இல்லை, உமக்கு ஒன்றும் இல்லையே. நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர், உம்மை ஆராதிப்பேன். நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர், உம்மை ஆராதிப்பேன். ஆண்டவரே, நீர் உன்னதமானவர், நீர் பரிசுத்தம் உள்ளதே, நீர் மகத்துவம் உள்ளதே. எங்களுக்காய் வழிகளை ஆயத்தம் பண்ணுகிறார், எங்களுக்காய் புதிய வழிகளை உருவாக்குகிறார், எங்களுக்காய் அவாந்தர வழிகளை ஆறுகளை உண்டாக்குகிறது. ஓ, நீர் சர்வ வல்லமை உள்ளவர் ஆண்டவரே. நீர் இல்லாதவர்கள் இருக்கிறவர்களை அழைக்கிற தேவன். ஓ, உம்முடைய சர்வ வல்லமைக்கு அளவில்லை ஆண்டவரே. ஓ, நீர் மகா பெரியவர், நீர் மகா உன்னதமானவர். ஓ, உமக்கு ஆரம்பம் இல்லை, உமக்கு முடிவில்லை ஆண்டவரே. நீர் உன்னதமான தேவன், நீர் பரிசுத்தம் உள்ள தேவன், நீர் மகிமைக்கு பாத்திரர், நீர் மகிமைக்கு பாத்திரர். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் என்று சொல்லி நீரே மகத்துவர், உம்மை ஆராதிப்பே. ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்திடும் எங்கள் தேவானே, மனிதருள் யாரும் கண்டிரா மகிமை உடையவர் எங்கள் தேவானே. நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர், உம்மை ஆராதிப்பேன். நீரே உன்னதர், உன்னதமான தேவனை, அந்த பரிசுத்தமான தேவனை. ஓ, ஆண்டவரை பார்த்து இயேசுவே, உம்மை ஆராதிப்பேன். நீரே ஆண்டவரே, நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர், உம்மை ஆராதிப்பேன். அப்படியே கரங்களை தட்டி ஆண்டவரை பார்த்து, நீர் உன்னதமான தேவன் ஆண்டவரே, நீர் வானங்களில் உயர்ந்திருக்கிறவர், உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன், சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று சொல்லி இருக்கிறீர்கள். உம்மை நாங்கள் நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். உம்மை அறிந்தவர்களை, அப்பா உம்முடைய நாமத்தை அறிந்தவர்களை உயர்ந்த அடைக்கலத்தில் நான் வைப்பேன் என்று நீங்க வாக்கு பண்ணி இருக்கிறீர்கள். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் மேன்மைப்படுத்துகிறோம். இந்த ஜூன் மாதத்துல அப்பா உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை பார்த்து அப்பா, நீங்க எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி. இஸ்ரவேலின் ராஜாவே, நீர் உங்களுடைய பிரசன்னத்தை எங்கள் நடுவில் நீர் தந்திருப்பதற்காக நன்றி. உங்களுடைய பிரசன்னம் எங்களோடு கூட வருவதுதான் எங்களுக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய பாக்கியம் அப்பா. அந்த ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு தந்தவரே, உண்மை நாங்கள் நன்றியோடு நாங்கள் உண்மை துதிக்கிறோம், உண்மை நாங்கள் போற்றுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரை பார்த்து இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து, இந்த வானத்தை பூமியை படைத்தவர் 40 வருடங்களாய் இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தில் எதுவும் கிடைக்காத சூழ்நிலை நடத்தி வந்த அந்த ஆண்டவரை நோக்கி, எல்லா சூழ்நிலை நம்மை நடத்த வல்ல அந்த ஆண்டவரை பார்த்து எதை பற்றி நம்மை கவலைப்படாமல் எல்லா கவலைகளையும் அவர் மேல் வைத்து விட்டு அந்த ஆண்டவரை பார்த்து, இயேசுவே நாங்களுமே ஆராதிக்கிறோம். இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன், நன்மைகள் நினைக்கிறேன். இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன், நன்மைகள் நினைக்கிறேன். இயேசுவே, 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 இயேசுவே,
சாமி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீ தந்ததற்கா அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி ஐயா. அளவில்லா அன்பிற்காக இஸ்ரவேலின் ராஜாவே என் தேவனாம் கர்த்தரே நான் உம்மை வாழ்த்துகிறேன், நன்மைகள் நினைக்கிறேன். இஸ்ரவேலின் ராஜாவே என் தேவனாம் கர்த்தரே நான் உம்மை வாழ்த்துகிறேன், நன்மைகள் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்த எல்லா நன்மைகளும் நினைத்து ஆண்டவர் கடந்த நாட்கள் முழுவதும் நம்மை கண்ணின் மணியை போல காத்து வந்திருக்கிறார். நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்திருக்கிறார். இதுவரைக்கும் அவர் நம்மை தனியே இருக்க விடவில்லை. இதுவரைக்கும் அவர் நம்மை கைவிடவில்லை. இதுவரைக்கும் நம்மை தாங்கினாரே, இதுவரைக்கும் நம்மை ஏந்தினாரே, இதுவரைக்கும் நம்மை தப்புவித்தாரு, இதுவரைக்கும் இந்த கொள்ளை நோய்க்கு நம்மை தப்புவித்து பாதுகாத்து வந்திருக்கிறாரு, இதுவரைக்கும் நம்மை ரட்சித்து இருக்கிறாரு, இதுவரைக்கும் தன்னுடைய ரத்தத்தினால் நம்மை கழுவி இருக்கிறாரு. அந்த ஆண்டவரை பார்த்து நீ செய்த எல்லா நன்மைகளுக்காய், நீ செய்த எல்லா உபகாரங்களுக்காய் ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து உம்முடைய நாமத்தை நாங்கள் தொழுது கொள்கிறோம். அப்பா, நீர் நல்ல தேவன், நீர் வல்லமை உள்ளவர், நீர் மகா பராக்கிரமசாலி, நீர் எங்களோடு கூட இருக்கிற ஆண்டவரே சேனைகளின் கர்த்தர், எங்களுக்கு வெற்றி சிறக்க வெற்றி எப்பொழுதும் எங்களுக்கு தருகிறவர், உங்களுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன், எங்களை பலப்படுத்துகிறவர். ஆண்டவரை பார்த்து இயேசுவே உமக்கே எல்லா துதிக மகிமையாக செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த ஜூன் மாத வாக்குத்தத்த வசனத்துக்காக நன்றியோடு ஆண்டவரை துதிக்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 75வது சங்கீதம் 10வது வசனம். துன்மார்க்கருடைய கொம்புகளை எல்லாம் வெட்டி போடுவேன், நீதிமானுடைய கொம்புகளோ உயர்த்தப்படும். ஜெபிப்போம். மகா இரக்கமும் பரிசுத்தமான நீதியிலிருந்து எங்கள் பரலோக பிதாவே, இந்த அருமையான காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த மாதத்துக்குரிய இந்த வசனத்தின் மூலமாக எங்களோடு பேசும்படியா எங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. வானமும் பூமி ஒழிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒருபோதும் ஒழிந்து போவதில்லை என்று சொல்லியிருக்கிறேன். ஆண்டவரே, உடைய வேதத்தை நீர் எங்களுக்கு கற்றுத்தந்து அதன் மூலமாக எங்களுக்கு இந்த மாதம் முழுவதும் தேவையான சகல நன்மையை தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களோடு நீர் பேசும் இயேசுவின் மூலம் கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்ததான பெரிய மகத்துவத்தை அவர் எழுதி வைத்திருக்கிறார். துன்மார்க்கருடைய கொம்புகளை எல்லாம் வெட்டி போடுவேன், நீதிமானுடைய கொம்புகளோ உயர்த்தப்படும். கொம்பு என்று சொன்னவுடனே கிராமங்களிலே ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடும்போது அவர் சொல்லுவார்கள், அவருக்கு என்ன 2 கொம்பு இருக்கா, 3 கொம்பு இருக்கா அப்படின்னு சொல்லி. கொம்பு என்று சொன்னது வல்லமையை குறிக்கும், அதிகாரத்தை குறிக்கும். ஆண்டவர் இந்த ஜூன் மாசத்துல 2 காரியங்களை செய்வதற்கு அவர் சொல்லுகிறார். ஒன்று, துன்மார்க்கருடைய கொம்புகளை எல்லாம் வெட்டி போடுவேன், அடுத்தபடியாக நீதிமானுடைய கொம்புகளோ உயர்த்தப்படும். கெட்ட ஆட்கள் இல்லை என்று சொன்னால் தீய சக்திகளுடைய வல்லமையெல்லாம் ஆண்டவர் இந்த மாசத்திலே அழிக்கப் போகிறார். நீதிமானுடைய வல்லமையிலே ஆண்டவர் நீதிமானுக்கு கொடுக்க போகிறார். ஆகவே தேவ பிள்ளைகளே, இந்த வாக்குத்தத்த செய்தியில ஆண்டவரே என்னோடு பேசும் என்று சொல்லி காத்திருந்தால்
நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செய்வார். எப்படி என்றால், நீதிமானுடைய கொம்புகளையோ உயர்த்தப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கு. நீதிமானை ஆண்டவர் சிநேகிக்கிறார், நீதிமானை ஆண்டவர் அதிகமாக நேசிக்கிறார். ஆகவே நம்மை கூட ஆண்டவர் தன்னுடைய சொந்த ரத்தத்தினால நீதிமானாய் மாற்றி வைத்திருக்கிறார். நம்முடைய கொம்புகளை ஆண்டவர் உயர்த்த போகிறார். நமக்கு ஆண்டவர் நல்ல வல்லமையை ஆண்டவர் தரப்போகிறார். எப்படி என்றால், அவருடைய தயவினால தான் அது உயர்த்தப்படுமா. சங்கீதங்கள் புஸ்தகம் 89 சங்கீதம் 17 வசனத்துல வாசிப்போம். நீரே அவர்கள் பலத்தின் மகிமையா இருக்கிறீர், உம்முடைய தயவினால் எங்கள் கொம்பு உயரும். ஆண்டவருடைய தயவினாலே நம்முடைய கொம்பு உயரும். ஆண்டவருடைய தயவு நீதிமானுக்கு கண்டிப்பாக கிடைக்கிறது. துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆனால் நீதிமானுக்கு ஆண்டவர் தயவு பாராட்டுகிறார். இந்த ஜூன் மாசத்துல இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளே கொண்டு ஆண்டவர் உங்களுக்கு தயை பாராட்டுவார் என்று ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தம் செய்கிறார். அது மாத்திரமல்ல, அவருடைய தயவினால்தான் நம்முடைய கொம்பு நமக்கு தேவையான வல்லமையை ஆண்டவர் தரப்போகிறார். மனிதனுக்கு எந்த விதமான வல்லமையும் இருக்காது. ஆனால் ஆண்டவர் அந்த மனுஷனுக்கு வல்லமையை கொடுக்கும்போது அது மிகப்பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும் பிரியமானவர்களே. ஆகவே ஆண்டவருடைய தயவு நமக்கு தேவை. அந்த தயவை ஒவ்வொரு நாள் ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக் கொள்ளும் பொழுது ஆண்டவர் நமக்கு தேவையான வல்லமையை கொடுத்து நம்முடைய கொம்புகளை ஆண்டவர் உயர்த்துவார் என்று அவர் வாக்குப்படி இருக்கிறார் பிரியமானவர்களே. ஆகவே ஆண்டவருடைய தயவு ஒரு மனிதனுக்கு தேவை. கர்த்தருடைய தயவுனால்தான் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த 5 மாதம் வரைக்கும் ஆண்டவர் பாதுகாத்த ஆண்டவர் 6ஆம் மாசத்துல முதல் நாளிலேயும் ஆண்டவர் தயவை நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் தயவு பாராட்டி நமக்கு வல்லமையும் நமக்கு தேவையான அதிகாரத்தையும் ஆண்டவர் கொடுப்பார். சங்கீதங்கள் புஸ்தகம் 30 சங்கீதம் 7 வசனத்தை வாசிப்போம். கர்த்தாவே, உம்முடைய தயவினால் நீர் என் பர்வதத்தை திடமாய் நிற்க பண்ணியிருந்தீர். உமது முகத்தை நீர் மறைத்துக் கொண்ட போதோ நான் கலங்கினவனானேன். ஆகவே ஆண்டவர் தயவினால்தான் ஆண்டவர் மனிதனுடைய தேவைகளை ஆண்டவர் சந்திக்கிறார். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், உடைய தயவினால் என் பர்வதத்தை திடமாய் நிற்க பண்ணியிருக்கிறீர் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே கஷ்டமான சூழ்நிலையிலே, போராட்டமான சூழ்நிலையிலே ஆண்டவர் தயவு நமக்கு கிடைக்கும் பொழுது நம்முடைய கொம்புகளை ஆண்டவர் உயர்த்துவேன் என்று அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆகவே நீதிமானாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு ஆண்டவர் வல்லமை கொடுப்பார். நம்முடைய கொம்புகளை ஆண்டவர் உயர்த்த அவர் போதுமானவராக இருக்கிறார். தாவீது ராஜாவுடைய நாட்களிலே தாவீது ராஜா ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவன் வைத்து அவன் ஜெபிக்கிறான். சங்கீதம் 21 சங்கீதம் 7 வசனத்தை வாசிப்பு சொல்றால் வாசிப்போம். ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிறார், உன்னதமானவருடைய தயவினால் அசைக்கப்படாதிருப்பார். உன்னதமானவருடைய தயவினால் அசைக்கப்படாதிருப்பார். ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உன்னதமானவருடைய தயவு, ஆண்டவருடைய தயவு இந்த ஜூன் மாசத்துல நமக்கு கிடைக்க போகிறது. அது என்ன செய்ய போகிறதா, நமக்கு அந்த தயவினாலே நம்ம அசைக்கப்படாது இருப்போம். பல விதமான அசைவுகள் பூமியிலே இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. வியாதி இருக்கிறது, நஷ்டங்கள் இருக்கிறது, பல விதமான சூழ்நிலைகள் பூமியிலே இன்றைக்கு வந்து கொண்டிருந்தாலும் நாம் அசைக்கப்படாமல் இருக்க ஆண்டவரோட நம்பிக்கை வைக்கும் போது ஆண்டோட தயவு நாம் அசைக்கப்படாது இருப்போம். அவருடைய தயவினால் மாத்திருந்தான் நம்முடைய கொம்பு உயரும் பிரியமானவர்களே. ஆகவே நீதிமானுடைய கொம்புகளோ உயர்த்தப்படும். அவருடைய தயவு நமக்கு கிடைக்கும் பொழுது, கர்த்தருடைய தயவு நமக்கு கிடைக்கும் பொழுது அவர் தயவினால தான் நமக்கு தேவையான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அடுத்தது வாசிப்போம். 112 சங்கீதம் 9 வசனத்தை படிப்போம். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும், அவன் கொம்பு மகிமையாக உயர்த்தப்படும். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவன் நீதி என்றென்றைக்கும் உயர்த்தப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருக்காக ஜனங்களுக்காக உதவிகளை செய்யும் பொழுது ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய தயவினாலே ஆண்டவர் ஒரு மனிதனை உயர்த்துகிறார், அவனுக்கு ஆசீர்வதிக்கிறார். ஆனால் ஆண்டவருடைய மகிமை ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கும் பொழுது, ஆண்டவர் விரும்புகிற அளவு ஜனங்களுக்கு நாம் உதவிகளை செய்யும் பொழுது, தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய வல்லமை நமக்குள்ளே காணப்படும். நம்முடைய கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். மகிமையாய் ஆண்டவர் உயர்த்துவார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து அவர்கள் புறப்பட்டு வரும்பொழுது வழியிலே செங்கடல் என்கிறதான ஒரு பெரிய கடல் அவர்களை
எதிர்க்க அவர்கள் கடக்க முடியாமல் இருந்தது. என்ன செய்வதென்று தெரியவில்லை. ஒரு பக்கத்திலே பார்வோன் அவர்களை தொடர்ந்து வருகிறான். ஜனங்கள் அந்த பக்கம் போவதற்கு வழி இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் போது ஆண்டவர் தம்முடைய மகிமையினால இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார். அதே அற்புதத்தை ஆண்டவர் இந்த காலவெளியில் ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். மோசே தன் கோலை நீட்டின உடனே அது செங்கடல் இரண்டாக பிரிந்தது. அவர்கள் அந்த செங்கடலிலே அருமையாக அக்கறைப்பட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே தேவ பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையிலே மகிமையாக ஆண்டவர் நம்மை உயர்த்த ஆரம்பிப்பார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அது மகிமையாக இருந்தது. பின்னாடி வந்ததான பார்வோனும் சேனையும் அந்த இடத்துல அழித்து போட்டார். அவன் ஜனங்களுக்கு பலவிதமான துன்மார்க்கமான காரியங்கள் செய்தபடினாலே அவன் கொம்புகளை எல்லாம் நடு கடலிலே அவர் அழித்து போட்டார். ஆனால் நீதிமான ஆண்டுடைய பிள்ளையாக இருக்கிறவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் உயர்த்தினார். இதைத்தான் யாத்திராகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே செங்கடலை கலந்துதான தேவனுடைய பிள்ளைகள் மகிமையாய் பாடுகிறார்கள். வாசிப்போம். அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு, கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். மகிமையாய் வெற்றி சிறந்தார். ஆகவே இஸ்ரவேல் ஜனங்கள் கஷ்டப்பட்டிருந்ததான அந்த சூழ்நிலையில ஆண்டவருடைய மகிமை அந்த இடத்துல காணப்பட்டது. அந்த செங்கடல் இரண்டாக பிளந்தது. அந்த ஜனங்கள் முழுவதும் இஸ்ரவேல் ஜனங்கள் முழுவதும் அவர்கள் வெட்டாந்தரை நடந்தது போல அவர்கள் நடந்து வந்தார்கள். ஆகவேதான் அந்த இடத்துல சொல்லப்படுகிறது, கர்த்தர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். யாத்திரா 15:21. மீரியாம் அவர்களுக்கு பிரதிவசனமாக கர்த்தரை பாடுங்கள், கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். மகிமையாய் வெற்றி சிறந்தார். குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார் என்று பாடினார். குதிரையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார். ஆகவே துன்மார்க்கனுடைய கொம்பையும் எல்லாம் வெட்டி போடுன்னு சொன்ன ஆண்டவர் குதிரையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார். ஆனால் ஆண்டோட பிள்ளைகளாய் நீதிமானாய் இருந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அவருடைய மகிமையாய் அவர் தேவ பிள்ளைகளே வெற்றி சிறந்தார். பிரியமானவர்களே, மகிமையாய் அவர்கள் உயர்த்தப்பட்டார்கள். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில ஆண்டோட பிள்ளையை நம்ம ஆண்டவர் வழிநடத்தும் போது நம்ம எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் ஆண்டவர் வழிநடத்த ஒரு வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். பார்வோன் கொம்புகளை எல்லாம் கடலில் தள்ளினார். பார்வோனுடைய வல்லமை எல்லாம் கடலில் அழித்து போட்டார். தம்முடைய ஜனத்தின் பிராணனையோ மகிமையாய் காப்பாற்றி உயர்த்தினார். ஆகவே இந்த ஜூன் மாசத்துல அப்படிப்பட்ட அற்புதத்தை ஆண்டவர் நமக்கு செய்வார் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஒரு வசனத்தை படிப்போம். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை படிப்போம். இதை பார்க்கிலும் இன்னும் நான் நீசனும் என் பார்வைக்கு அர்ப்பணமாவேன். அப்படியே நீ சொன்ன பெண்களும் கூட மகிமையாய் விளங்குவேன் என்றான். தேவ பிள்ளைகளே, இந்த இடத்துல சொல்லப்படுகிறது, தாவீது ராஜா உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாடி அவன் கர்த்தருக்காக அவன் பாடி ஆடிக்கொண்டு வந்த போது அங்க இருக்கிற எல்லாரும் அவர்களை ஏளனமா நினைத்தார்கள். ஆனால் கர்த்தர் மேல் வைத்த ஒரு நம்பிக்கையினாலே அவன் பாடினான். கர்த்தர் தாவீது ராஜாவை உயர்த்தினார். பிரியமானவர்களே, கர்த்தரை நோக்கி பாடி ஆராதிக்கும் பொழுது ஆண்டோட பிள்ளைகளை ஆண்டவர் உயர்த்துவார் என்று ஒரு வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆகவே தாவீது ராஜா சொல்லுகிறான், என்ன வந்தாலும் யார் என்ன நினைத்தாலும் நான் ஆண்டவரை ஆராதிப்பேன், ஆண்டவரை உயர்த்துவேன் என்று சொல்லி அவன் குடும்பத்துக்கு தேவையான குடும்பத்திலே பல பிரச்சனைகள் உண்டானாலும் ஆண்டவரை அவன் உயர்த்தினபடினாலே தாவீது ராஜா அவன் வாழ்க்கையிலே கர்த்தர் தேவ பிள்ளைகளை ஆண்டவர் உயர்த்தினார். அவன் தான் சொல்லுகிறான், என்னுடைய ஆண்டவருடைய தயவினாலே என் கொம்புகள் எல்லாம் உயர்த்தப்படும் என்று சொல்லி. இந்த தாவீது ராஜா அந்த உடன்படிக்கை போட்டிக்கு முன்னாடி பெரிய ராஜா தான். அவன் எல்லாவற்றையும் மறந்து ஆண்டவரை துதித்து போற்றி பாட ஆரம்பித்தான். நம்ம எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் ஆண்டவருடைய சன்னிதானத்தின் நேராக விழுங்கால் படிக்கிட்டு நம்மை தாழ்த்தி ஜெபம் பண்ணும்போது நிச்சயமாய் தாவீதை உயர்த்தின ஆண்டவர் நம்மையும் உயர்த்துவேன் என்று அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அடுத்தபடியாக வேதம் சொல்கிறது, சங்கீதங்கள் புஸ்தகம் 92ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தை வாசிப்போம். என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர். என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர். தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் ஒரு மனிதனை என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வல்லமை எப்படிப்பட்ட வல்லமை? காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவார். காண்டாமிருகம் நீங்க அநேகர் பார்த்திருப்பீர்கள். அந்த காண்டாமிருகத்துக்கு ஒரே ஒரு கொம்பு தான் இருக்கும். அதை வைத்து அது எவ்வளவு பெரிய இடமா இருந்தாலும் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அதை ஜெயிப்பதற்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர். காண்டாமிருகத்தின் கொம்பு எப்படி எல்லா மிருகத்திற்கு பார்த்து பயப்படுகிறதோ, காண்டாமிருகத்தை பார்த்து
அதுபோல நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு பிரியமா இருக்கும்போது எல்லாரும் பார்த்து பயப்படக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் நம்மை உயர்த்த அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் மோவாப் சமவெளியிலே அவர் போய் கொண்டிருந்த போது அங்க இருக்கிறதான பாலாக் ராஜா பிலேயாம் தீர்க்கதரிசியை பார்த்து அவன் அழைக்கிறான். இந்த ஜனங்கள் எல்லாரும் சபிக்க வேண்டும், சரியில்லை என்று சொல்ல வரும்போது அந்த பிலேயாம் தீர்க்கதரிசி என்னாகமத்தின் புஸ்தகம் 23 வசனத்தை அவன் வாசித்து காட்டுகிறான். வாசிப்போம். தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பெலன் அவர்களுக்கு உண்டு. காண்டாமிருகத்துக்கு ஒத்த பெலன் அவர்களுக்கு உண்டு. இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த மோவாப் சமவெளியிலே அது வரும்பொழுது அங்க இருக்கிறதான எல்லாருக்கும் அவர்கள் பிடிக்காத சூழ்நிலை. அதனால அவர்கள் எப்படியாகிலும் தந்திரமாய் அவர்களை சபிக்க வேண்டும் என்று இருந்தாலும் தேவ பிள்ளைகளே அந்த தீர்க்கதரிசி சொல்லுகிறான், காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் இருக்கிறதுனாலே அந்த ஜனங்களுக்கு விரோதமாய் குறி சொன்னாலும், அந்த ஜனங்களுக்கு விரோதமாய் மந்திரவாதங்களை செய்தாலும், அந்த ஜனங்களுக்கு விரோதமாக தவறான காரியங்களை செய்தாலும் அது படிக்காது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நம்முடைய ஆண்டவனுடைய கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல ஜூன் மாசத்துல உயர்த்த போகிறார். அல்லேலூயா. ஆகவே இந்த நமக்கு விரோதமாக மந்திரவாதம் வந்தாலும், புடிசொல்கள் வந்தாலும், எந்த பயம் வந்தாலும் பலிக்காது. நமக்கு ஆண்டவர் ஒரு பெரிய பலனாக இருக்கிறார். அவருடைய பலனால நமக்கு வல்லமை ஆண்டவர் தரப்போகிறார். அது காண்டாமிருகத்தின் பலன் என்று சொல்லப்படுகிறது. அதே பிலேயாம் தீர்க்கதரிசி மறுபடியும் சொல்லுகிறார். என்னாகமத்தின் புஸ்தகம் 24 வசனத்தை படிப்போம். தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். மறுபடியும் அதே வார்த்தை சொல்லுகிறார். தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. அவர்கள் தங்கள் சத்துருக்களாகிய ஜாதிகளை பட்சித்து, நல்லா கவனிக்கணும், அவர்கள் தங்கள் சத்துருக்களாகிய ஜாதிகளை பட்சித்து, அவர்கள் எலும்புகளை நொறுக்கி அவர்களை தங்கள் அம்புகளினாலே எய்வார்கள். அவர்கள் தங்கள் அம்புகளினாலே எய்வார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன். அவர்களுக்கு விரோதமாக எந்த தீய சக்தி வந்தாலும் ஜெயிக்க முடியாது. காண்டாமிருகம் எப்படி எல்லா மிருகத்தையும் அது தட்டி போட்டு ஜெயிக்கிறதோ அது போல பிள்ளைகள், தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு காண்டாமிருகத்துக்கு ஒரு பலத்தை நமக்கு தந்து அதை போல ஆண்டவர் நமக்கு உயர்த்த போகிறார். காண்டாமிருகம் என்ன செய்யுமாம்? அது முட்டி தள்ளி எல்லாத்தையும் ஜெயிக்க வேண்டும் சொல்லப்பட்டிருக்கிறது. உபாகமத்தின் புஸ்தகம் 33 வசனத்தை வாசிப்போம். அவன் அலங்காரம் அவன் தலையீற்று காளையினுடைய அலங்காரத்தை போல இருக்கும். அவன் கொம்புகள் காண்டாமிருகத்தின் கொம்புகளை போலவும் இருக்கும். அவைகளாலே ஜனங்களை ஏகமாய் தேசத்தின் கடையாந்தரங்கள் மட்டும் முட்டி துரத்துவான் என்று சொல்லப்படுகிறது. தேசத்தின் கடையாந்தரங்கள் வரைக்கும் யாரெல்லாம் அவர்களுக்கு விரோதமாக எழுப்புகிறார்களோ அவர்களெல்லாம் முட்டி துரத்தக்கூடியதான ஒரு பலன் எப்படி காண்டாமிருகத்தில் இருக்கிறதோ அதே பலனை ஆண்டவர் இந்த ஜூன் மாசத்துல நமக்கு தரப்போகிறார். நம்முடைய சத்துருக்கள் நமக்கு விரோதமாக எழுப்புகிறதான தீய வல்லமையெல்லாம் முட்டி துரத்தி தைரியமாக மேற்கொள்வதற்கு தேவ பிள்ளைகளே ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். தேவ பிள்ளைகளே, துன்மார்க்கருடைய கொம்புகள் எல்லாம் நான் வெட்டி போடுவேன், நீதிமானுடைய கொம்புகளோ உயர்த்தப்படும். அது காண்டாமிருகத்தின் கொம்பை போல காணப்படும். பிரியமானவர்களே, சங்கீதங்கள் புஸ்தகம் 27 சங்கீதம் 5 வசனத்தை படிப்போம். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். ஆகவே தேவ பிள்ளைகளே, கஷ்டமான சூழ்நிலையிலே ஆண்டவர் ஒவ்வொரு மனிதனும் மறைத்து வைத்து ஒளித்து வைத்து மலையிலே மறைத்து வைக்கிறது போல மறைத்து வைத்து ஆண்டவர் உயர்த்துவாராம். ஆகவே தீங்கு நாளிலே கஷ்டமான சூழ்நிலை இந்த மாசத்துல உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் இருந்தாலும் அந்த நேரத்தில் ஆண்டவர் நம்மை மறைத்து வைத்து ஒளித்து வைத்து நம்ம உயர்த்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, ஆகவே எந்த நேரமா இருந்தாலும் எந்த நாட்களா இருந்தாலும் ஆண்டவர் நம்மை மறைத்து வைத்து பாதுகாக்கிற ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நீதிமான்களுடைய கொம்புகளோ உயர்த்தப்படும். உனக்கு ஆண்டவர் நல்ல வல்லமையை கொடுத்து உன்னை ஆண்டவர் நீதிமானாய் வைத்திருக்கிறபடினாலே உனக்கு வல்லமையை கொடுத்து ஆண்டவர் உயர்த்துவேன் என்று அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். தீங்கு நாட்களில் கூட அவர் மறைத்து வைத்து உன்னை உயர்த்த அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். 37 சங்கீதம் 34 வசனத்தை நீ வாசிக்கும் பொழுது வாசிப்போம். நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை காத்துக்கொள். அப்பொழுது நீ பூமியை சுதந்தரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். பூமியை சுதந்தரித்துக் கொள்வதற்கு, பூமி என்று சொன்னால் பூமியில் இருக்கிற ஆசீர்வாதங்கள், பூமியில் இருக்கிற வேலை வாய்ப்புகள்,
பூமியில் இருக்கிறதான உனக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் சுதந்திரித்துக் கொள்வதற்கு ஆண்டவர் கண்டிப்பாய் உனக்கு உயர்த்த போகிறார். ஆண்டவர் உன்னை உயர்த்துவேன் என்று வாக்குப்படும் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கும் பொழுது பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு, பூமிக்குரிய நல்ல நன்மைகளை தருவதற்கு ஆண்டவர் நம்மை உயர்த்துவேன் என்று வாக்குப்படுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருக்காய் பரிசுத்தமாய் வாழும்போது நான் பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஏசாயா புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு வரவேண்டியதான வேலைகள், வரவேண்டியதான நன்மைகள் எல்லாம் ஆண்டவர் இந்த மாசத்தில் தருவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். யாக்கோபு நிருபம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்போம். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படும் பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, ஆண்டவருக்கு முன்பாக நாம் தாழ்மைப்பட வேண்டும். ஆண்டவரே, நான் ஒன்றுமில்லை, என்னுடைய பிரயாசம் ஒன்றுமில்லை, என்னுடைய திறமை ஒன்றுமில்லை, என்னுடைய படிப்பு ஒன்றுமில்லை என்று சொல்லி நம்ம தாழ்மைப்படும் பொழுது ஆண்டவர் என்ன செய்வாராம்? நம்மை உயர்த்துவார். ஆண்டவர் பெரியவர், அவர் எல்லாரையும் பார்க்கலும் மிகவும் துதிக்கப்படத்தக்க தேவன். நாம் அவருக்கு முன்பாக தாழ்மைப்படும் போது இந்த ஜூன் மாசம் மாத்திரமல்ல, இந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவர் உங்களை உயர்த்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது, தாழ்மைப்படும் போது கர்த்தரே உயர்த்துவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆமென். இந்த வசனத்துக்காக தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். மகா இரக்கமும் பரிசுத்தமும் அன்பின் நிதியிலிருந்து எங்கள் பரலோக பிதாவே, இந்த மாசத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நீதிமானுடைய கொம்புகளோ உயர்த்தப்படும் என்று சொல்லியிருக்கிறீர். கர்த்தாவே, இந்த நாளில இந்த செய்தியை கேட்டுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் தேவையான உயர்வுகளை தாரும் ஆண்டவரே. கர்த்தாவே, தீங்கு நாட்கள் வந்தாலும் அந்த நேரத்தில் நீர் அவர்களை உயர்த்தி பாதுகாக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. வர வேண்டிய சலுகை காத்திருக்கிறார்கள் ஆண்டவரே. பூமியில் இருக்கிற நன்மைகள் அவர்களுக்கு கிடைக்க நெற்கிருபை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீரே நம்முடைய பிள்ளைகளை உயர்த்தி ஆசீர்வதிப்பதாக. கர்த்தாவே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. காண்டாமிருகம் எப்படி ஒரே கொம்பினால அதை ஜெயித்து ஒரு வெற்றி நடை போடுகிறதோ அதுபோல உடைய பலத்தினால் மாத்திரம் ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட நெற்கிருபை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. நம்முடைய தயவினால, நம்முடைய மகிமையினால இந்த ஜூன் மாதம் முழுவதும் நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட நீ தந்திருக்கிற வாக்கு தத்தங்களை நன்றி செலுத்துகிறோம். கேட்கிறதான ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய சமாதானமும் சந்தோஷமும் என்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம்.